ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு தமிழில் இருக்கிற இயல் 4 திருக்கேதாரம் இதோட புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பேஜ் நம்பர் 69 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 69 பாருங்கள். ஃபஸ்ட்டு இது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒன் வேர்ட்ஸ் ஆன்சர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட், காட்டிலிருந்து வந்த டேஸ் கரும்பை தின்றன. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவணால் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேலங்கள். ரெண்டாவது ஒன் வேர்ட், கனகச்சுனை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் கடைசி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆப்ஷன் ஈயனால் கொடுத்துருக்காங்களா, கனகம் ப்ளஸ் சுனை. மூணாவது ஒன் வேர்டு, முழவு ப்ளஸ் அதிரை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் வந்து மூணாவது ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், முழவதிர. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது குருவினா முதல் கேள்வி. ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் தான் கொடுத்துருக்காங்க. தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசைக்கருவிகளாக சுந்தரர் கூறுவன யாவை? இதற்கான ஆன்சர் வந்து கீழேயே நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் வச்சு நீங்கள் ஆன்சர் அப்படியே எழுதிடலாம். நீங்கள் இது எப்படி எழுதணும்னா, தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசைக்கருவிகளாக சுந்தரர் கூறுவன யாவைன்னு இருக்கா? ஃபஸ்ட் நான் சொல்கிற மாதிரி எழுதிக்கோங்க. புல்லாங்குழல் மற்றும் முழவு ஆகியவற்றை, புல்லாங்குழல் மற்றும் முழவு ஆகியவற்றைன்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. எழுதிட்டு தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசைக்கருவிகளாக சுந்தரர் கூறுகிறார் அப்படின்னு மாற்றிக்கோங்க. இதில் ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கள் இன்னொரு டைம். புல்லாங்குழல் மற்றும் முழவு ஆகியவற்றை தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசைக்கருவிகளாக சுந்தரர் கூறுகிறார். இதான் ஆன்சர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், சிறுவினா திருக்கேதாரத்தை சுந்தரர் எவ்வாறு வர்ணனை செய்கிறார்? இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 68 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 68 பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது ஃபுல்லாமே நம்ம குறிக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், பண்ணோடு சேர்ந்த இனிய தமிழ் பாடல்களை அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து லாஸ்ட் வரி பாருங்கள், திருக்கேதாரம் ஆகும்னு இருக்கா, அந்த ஆகுங்கிறத அழிச்சிக்கோங்க. அழிச்சிட்டு நான் சொல்கிற மாதிரி எழுதிக்கோங்க. திருக்கேதாரம் என்று சுந்தரர் வர்ணனை செய்கிறார் அப்படின்னு மாற்றிக்கோங்க. அந்த ஆகுங்கிறத அழிச்சிட்டு என்று சுந்தரர் வர்ணனை செய்கிறார் அதை மட்டும் மாற்றிக்கோங்க. இதுதான் சிறுவினாக்கான ஆன்சர். அடுத்தது சிந்தனை வினா, விழாக்களின் போது இசைக்கருவிகளை இசைக்கும் வழக்கம் எவ்வாறு தோன்றியிருக்கும் என்பது குறித்து எழுதுக. இதற்கான ஆன்சர் வீடியோவில் கடைசியில் நான் ஸ்க்ரீன்ஷாட் வந்து அட்டாச் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் உங்கள் நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு பேப்பரில் நோட் பண்ணி இந்த பேஜ்லேயே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இது திருக்கேதாரம் இதோட முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.